நண்பர்கள் அனைவரையும் ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். குற்றப்பரம்பரை பாகம் 55. துருவன் மந்தை வேப்பமர உச்சிக்கு விறுவிறுவென ஏறி வசம் பார்த்து உட்கார்ந்து கொண்டான். கைவாக்கில் ஊதுகொம்பு கட்டி தொங்கியது. வையத்துறை சொன்னபடி எல்லா பொண்ணு பொம்பளைகளும் அவரவர் வீடுகளுக்குள் பதுங்கி இருந்தார்கள். யாரும் படுக்கலே, கண்மூடலே. பெரிய பொம்பளைகள் எல்லாம் குமரிகளை பற்றிய கவலை. வடகிழக்கு சனிமூலை வழியாக தான் போலீஸ் நுழையும். கொம்பூதி சத்தம் கேட்டதும் தெற்கேயும் மேற்கேயும் வெளியேறி ஓடணும். தெற்கே தரிசு காடு, மேற்கே முள்ளுக்காடு. நேரம் ஆக ஆக மையிருட்டு விலகி உச்சி வெளிச்சம் மெல்ல படர துவங்கியது. வெளிச்சம் ஆளை காட்டிக் கொடுக்கும். ஆயுதங்களை எல்லாம் அள்ளி கொண்டு போனவர்கள் திரும்பவும் வருவது பொண்ணு பிள்ளைகளை சீரழிக்கத்தான். பூலானி கிழவிக்கு இன்னொரு யோசனை தட்டுப்பட்டது. வையத்துறை எங்கேப்பா இருக்கிறே? கை ஊன்றி எழுந்த கிழவி நாய் நடமாட்டம் கூட இல்லாத தெருவில் வையத்துறை அமர்ந்த குரலில் கூப்பிட்டு கொண்டே நடந்தாள். என்ன ஆத்தா? மந்தை பக்கம் இருந்து பதில் கேட்டது. கிழவி வெடுக்கு வெடுக்கென நடந்து போனாள். வையத்துறை போலீஸ்காரன் வந்த பின்னாலே பொம்பளைகள் பிள்ளைகளை வெளியேறி ஓடி தப்பிக்கிறது சிரமம். வர்றதுக்கு முன்னாலே எல்லோரும் வெளியேறி ஒரு பாதுகாப்பான இடமாக பார்த்து பதுங்கிட்டால் என்ன? போலீஸ்காரன் வரலேன்னா வர்றானோ வரலையோ, இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு எல்லோரும் காட்டுக்குள்ளே பதுங்கி கிடப்போம். அதுக்கு மேலே இருளப்பன் விட்ட வழி. எல்லோரும் கூட்டம் கூட்டமாய் வெளியேறும்படி சொல்வதற்காக பூலானி கிழவி வீடு வீடாக போனால் கயிற்று வட்டத்துக்குள் நெறிபடும் கொம்பூதி இளவட்டங்களுக்கு சதை தெரிக்க லத்தி கம்படி விழுந்து கொண்டிருந்தது. இன்ஸ்பெக்டர் பகதூரும் வெள்ளைக்கார சார்ஜென்டும் மேற்பார்வையிட்டவாறு சுற்றி சுற்றி வந்தார்கள். இலந்தை செடியின் வேரை சுற்றி வட்டம் போட்டு படுத்திருக்கும் கருணாகத்தின் மேல் செடிமுள் குத்த குத்த கோபங்கொண்டு உஸ் உஸ் என சீத்தெடுத்து மேனி நெளிப்பது போல் லத்தியடி விழ விழ கொம்பூதி இளவட்டங்களுக்கு ஆவேசம் நெறிகட்டியது. கயிற்றோரம் வளைப்பட்டிருந்த பாண்டி நெளிந்து வெளியேறி கம்புக்கார வெள்ளை போலீஸை முட்டி தூக்கி தரையோடு சேர்த்து கொண்டு போய் இடுப்பு ஒடிய ஊன்றினான். சட்டி போலீஸ்களில் பாதி போலீஸ் பாண்டி பக்கம் திரும்பியது. பகதூர் கத்தினார், அவனை பிடி. அத்தனை போலீஸ்களும் பாண்டியை அடித்து துவைத்தார்கள். ஆனாலும் அந்த வெள்ளை போலீஸை பாண்டி விடுவதாக இல்லை. பாண்டியை வெள்ளை போலீசிடம் இருந்து மற்றவர்கள் பீத்தார்கள். வெள்ளை போலீசின் குரல் வளை பாண்டியின் வாயோடு வந்தது. வீடு வீடாக சொல்ல போன பூலானி கிழவி 4வது வீட்டுக்கு கூட போய் சேரலே. கொம்பூதும் சத்தம் கேட்டது. பெரும்பச்சேரி பாதையில் குதிரைகள் தட்டுப்பட்டதும் வேப்பமர உச்சியில் உட்கார்ந்திருந்த துருவன் கொம்பெடுத்து ஊதினான். அடியே, எல்லோரும் வெளியேறி ஓடுங்கடி. பூலானி கிழவி தடுமாறி தடுமாறி வேயண்ணாவின் வீட்டுக்கு நேராக ஓடினாள். தெற்கே பாதி மேற்கே பாதி பிரிந்து பொம்பளைகள் எல்லாம் இருட்டுக்குள் ஓட்டமெடுத்தார்கள். சிறு பிள்ளைகள் திசை தெரியாமல் குறுக்கே மறுக்கே ஓடின. அன்னமயிலை இழுத்து கொண்டு அங்கம்மா தெற்கு தரிசு காட்டு பக்கம் ஓடினாள். சிட்டும் வெள்ளையம்மாவும் மேற்கே முள்ளு காட்டுக்குள் ஓடினார்கள். தாலி அறுத்த மருமகள் இருளாயியை இழுத்து கொண்டு குருவம்மா தரிசு காட்டு பக்கம் ஓடினாள். கட்டுப்படாத குமரி பந்தானம் செவ்வந்தி பூச்சி பூமையிலே எல்லோரும் 2 பக்கமும் பிரிந்து ஓடினார்கள். துருவன் வேப்பமர உச்சியிலேயே ஆடாமல் அசையாமல் தங்கிக் கொண்டான். வையத்துறை ஆலமர பொந்துக்குள் உட்கார்ந்து கொண்டான். இருட்டுக்குள் ஓட முடியாத கூலானி கிழவி குப்பை குழிக்குள் பதுங்கிக் கொண்டாள். 10-15 குதிரைகள் மந்தை திடலுக்குள் வாயில் நுரைதள்ள நுழைந்தன. எப்போது வந்தாலும் ஆள் நடமாட்டமே இல்லாத கொம்பூதியை பார்க்க குதிரைக்காரர்களுக்கு சலிப்பாய் இருந்தது. ஒவ்வொரு வீட்டு வாசலுக்குள்ளும் குதிரைகள் தலை நுழைத்து நோட்டம் பார்த்தன. வேப்ப மரத்து துருவனும் ஆலமரத்து வையத்துறையும் மூச்சு காட்டாமல் பார்த்து கொண்டிருந்தனர். கொம்பூதி ஆளுகளும் பிடிபட்டு போச்சு, ஆயுதங்களும் பறிபட்டு போச்சு. திரும்பவும் போலீஸ்கள் வந்தது எதுக்கு? பொண்ணுகளை சூறையாடத்தான். உச்சி மரத்தில் இருந்து துருவன் கண்கொத்தி பாம்பாக
கவனித்துக் கொண்டிருந்தான். ஊருக்குள் ஒருத்தியையும் காணாத குதிரைகள் தெற்கேயும் மேற்கேயும் இருட்டுக்குள் மெல்ல நகர்ந்தன. லவ்லக் துரை சொல்லியிருந்தார், பகதூர் வடக்கே ஜாலியன் வாலாபாக் படுகொலையால் உலக நாடுகளில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு அவப்பெயர் தான் மிஞ்சியது. தெற்கேயும் அதுபோல ஒரு பெரிய சம்பவம் நடந்துவிடக் கூடாது என்பதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கம்புக்கார போலீசின் குரல் வலையை கடித்து துப்பிய பாண்டியை கச்சேரி மூலையில் தனியே கட்டி போட்டிருந்தார்கள். கல்லடுப்பு கூட்டி எரிகின்ற நெருப்பில் நீளமான கம்பியை காய வைத்தார்கள். கயிற்று வட்டத்தை இன்னும் பெரிய பார கயிறுகளால் அசைய விடாமல் இறுக்கி கட்டியிருந்தார்கள். நடு மையத்தில் கட்டப்பட்டிருந்த வேயண்ணா, என்ன நடந்தாலும் விடுகிற வரை பொறுமையாயிருங்க என்கிற ஒற்றை வரியால் இளவட்டங்களை அமர்த்தி இருந்தார். கல்லடுப்பில் காய்ந்து கொண்டிருந்த கம்பியை வெள்ளைக்கார சார்ஜன்ட் கையில் எடுத்தான். கம்பி நெருப்பாய் பழுத்திருந்தது. வெள்ளை போலீசின் புறவலையை கடித்து துப்பிய பாண்டியின் வாயில் வெள்ளைக்கார சார்ஜன்ட் குறுக்கு வசமாய் சுட்டான். பாண்டி கால்களை உதறினான். சார்ஜன்ட் 2 முழங்கால்களிலும் சுட்டான். நெஞ்சு புடைக்க கத்தினான். நெஞ்சில் நீள்வாக்கில் இழுத்தான். தலையை அழைத்து அடித்தான். உச்சந்தலை ரோமம் கருக அழுத்தி சுட்டான். இளவட்டங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். தெற்கு காட்டு இருட்டுக்குள் நுழைந்த ஒரு வெள்ளை குதிரை செவ்வந்தியை கண்டுகொண்டது. சோத்துக்கத்தாழை செடிக்குள் பதுங்கி இருந்த செவ்வந்தி எழுந்து ஓட கிளம்பினாள். வெள்ளை குதிரை விரட்டியது. தெற்கே தரிசு காட்டில் நிக்காத ஓட்டம் செவ்வந்தி. பெயருக்கேத்த சிவப்பு, அச்சுக்குலையாத அழகு, சுருட்டை முடி, அதிர்ந்தால் சிந்துகிற பருவம். கச்சேரியில் கம்பி சூடு படுகிற பாண்டிக்கு முறை பொண்ணு. வெள்ளை குதிரை விடாமல் விரட்டியது. படரும் உச்சி வெளிச்சம் செவ்வந்தியையும் வெள்ளை குதிரையையும் துருவனின் கண்ணுக்கு காட்டி கொடுத்தது. வேப்பமர கொம்பில் இருந்து துருவன் விருட்டென தரைக்கு வந்தான். கையில் இருந்த குத்துக்கம்பிகளை அசைத்து ஆலமர பொந்துக்குள் இருந்த வையத்துறைக்கு சைகை செய்துவிட்டு தெற்கு காட்டு பக்கம் பாய்ந்து போனான். வெள்ளை போலீஸ் செவ்வந்தியை கவ்வி விட்டான். மூஞ்சியிலே ஓங்கி அடித்தான். கையை பிடித்து போட்டான். உச்சந்தலையால் நெஞ்சில் முட்டி தள்ளினாள். பின்புறமாக கழுத்தை வளைத்தான். கையை கடித்து குதறினாள். இடுப்புச் சேலை கொசுவத்துக்குள் கை விரல்களை நுழைத்து கெட்டியாய் பிடித்து கொண்டான். 2 கைகளாலும் மார்பை போர்த்தி கொண்டு செவ்வந்தி மிரண்டாள். மேனியோடு மேனியை நெருக்கிய வெள்ளை போலீசின் முதுகில் திடீரென இறங்கிய கம்பி லேசாக மறுபுறம் கண்டது. துருவனின் சைகைக்கு ஆலமர பொந்திலிருந்து வெளியேறிய வையத்துறை மேற்கே சத்தம் கேட்டு முள்ளு காட்டுக்குள் ஓடினான். வாலாட்டி கொண்டிருந்த குதிரைக்கு அந்த புறம் பந்தானத்தோடு மல்லு கட்டி கொண்டிருந்த வெள்ளை போலீசின் தொப்பி இல்லாத தலையை வெட்டறிவாளால் வையத்துறை 2ஆக பிளந்தான். யாருக்கும் புலப்படாத தூரத்தில் நீர் வற்றி காய்ந்த ஒரு வெட்டுக்கிடங்கு. 3 மாசம் கூட புருஷன் சுகம் காணாமல் தாலி அறுத்த இருளாயியை வெட்டுக்கிடங்குக்குள் தள்ளிவிட்டு தலை கவிழ்ந்து நின்றது இன்னொரு வெள்ளை குதிரை. அந்த குதிரைக்காரன் ஒரு இளவட்ட போலீஸ். குதிரை விரட்டி வரும்போது இருளாயின் தலைமுடிதான் போலீசின் கையில் சிக்கியது. இருளாய்க்கு நீண்ட தலைமுடி பின்தொடை வரை தொங்கும். ஓடிய வேகத்தில் அவிழ்ந்து பறந்து சிக்க வைத்து விட்டது. நாய் குதறி செத்த புருஷன் சோலை எப்பவும் இருளாயின் தலைமுடியை விரிப்பாக்கி தான் பக்கத்தில் படுப்பான். பெஞ்சாதியின் தலைமுடியை தன் கழுத்தை வளைத்து துண்டு போல் போட்டுக்கொண்டு சிரிப்பான். தன் கையில் தலைமுடி சிக்கியதும் இருளாயின் கன்னத்தில் மாறி மாறி அரைந்து கிடங்குக்குள் தள்ளிவிட்டான் இளவட்ட போலீஸ். ஆவணி மாசம் நாடெல்லாம் நீர் பெருகி கிடக்க இந்த வெட்டுக்கிடங்கு மட்டும் வறண்டு போய் கிடந்தது. இளவட்ட போலீசின் மூர்க்கத்தனத்துக்கு இருளாயி எதிர்ப்பே காட்டவில்லை. இணங்கி போனால் கொஞ்சம் கொஞ்சமாக கண் செருகி மனம் கிறங்கி கவிழ்ந்திருந்த இளவட்ட போலீசின் கழுத்தை தன் நீளமான அடர்ந்த தலைமுடியால் சுருக்காக சுற்றி வளைத்து இறுக்கினால் மெதுவாக அவளது தலைமுடியை போலீசின் கழுத்து ரத்தம் நனைத்தது. இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் எங்க சேனலுக்கு தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.